श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 16வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயரு சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாத்த அதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். திருப்பாவையை 6 5 பிரிக்கணும்னு சொன்னோம். அதில் இப்போ நாம் இருக்க போகிறது 4வது 5வது பாகம். இந்த 4வது 5வது பாகத்தில் பெருமாளுடைய கோயிலில் இருக்கக்கூடிய, கோயில்னால் பெருமாளுடைய திருமாளிகை வீடு, அதில் இருக்கக்கூடிய பரிவாரங்கள்னு சொல்லக்கூடிய துவாரபாலகர்கள், வாயில் காப்பான், இவாளெல்லாம் முன்னிட்டு நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலராமன், நப்பின்னை பிராட்டி, அப்புறம் பெருமாள், இவாளை எழுப்புற கட்டம் தான் இந்த 5 பாசுரம். கீழே ஆரம்பத்துலேருந்து 10 தோழிகளை எழுப்பினா அந்த 10 தோழிகள் மட்டும்தான் ஆண்டாளோட இந்த நோன்பு நோக்கிறாளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த 10 பேர் ஒரு கணக்குக்காக. ஆனால் ஆயர்குலத்தில் 5 லட்சம் பெண்கள், 5 லட்சம் குடி பெண்கள் இருக்கா அப்படின்னு பாகவத புராணங்கள்லாம் சொல்லுறது. அந்த 5 லட்சம் பெண்களும் சேர்ந்து பெருமாளை இப்போது போய் பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கா. அப்போ பெருமாளுடைய ஆற்று வாசலுக்கு வந்துட்டா. ஆற்று வாசலுக்கு வந்த உடனே முதல்ல அந்த வாயில் காப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரபாலகர்களை எழுப்புறா. எப்பயுமே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, முதல்ல பலிபீட்டம் இருக்கும், அப்புறம் துவஜஸ்தம்பம் இருக்கும், அப்புறம் கருடன் சன்னதி இருக்கும், அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள் இருப்பா, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு சன்னதியாக சேவிச்சுட்டு கடைசியாக தான் பெருமாள் கிட்ட போகணும்னு சாஸ்திரம். அதாவது ஒரு கோவிலுக்கு 7 பிராகாரங்கள் சொல்லுறது. எதில்? ஆகமங்களில். இந்த 7 பிராகாரங்களுக்கு 7 துவாரபாலகர்கள் இருக்கா. 7 2 14 துவாரபாலகர்கள் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். அதில் நம்ம எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்சது ஜெய விஜயாள். இவா தான் அந்த சனக சனத்குமாராதிகளை தடுத்து அவளுடைய சாபத்துக்கு ஆளாகி 3 பிறப்பாக வந்து பிறந்தா. அதனால தான் பெருமாள் நிருசிம்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார்றதெல்லாம் கதை. அதில் பிரதானமாக இருந்தவா, அதான் நம்மளுக்கு தெரிஞ்சவா ஜெய விஜயாள். அதை தவிர இன்னும் 2 பேர் இருக்கா, குமுதன், குமுதாக்ஷன், சண்ட பிரச்சண்டன்னு நிறைய பேர் இருக்கா. அப்போது ஒவ்வொருத்தரையாக சேவிச்சுட்டு அவாகிட்டலாம் அனுமதி பெற்றுண்டு தான் நம்ம பெருமாள் கிட்டே போகணும். அப்படி நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது முதல்ல பலிபீட்டம் இருக்கும். அந்த பலிபீட்டத்தில் நம்மளுடைய குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும். அதாவது என்னுடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அப்படி தொடர்ச்சியாக பெருமாள் தான் நம்மளுக்கு முதல் ஆச்சாரியன். ஏதங்களாயினவெல்லாம் இரங்கல் இடிவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். பெருமாள் முதல் குரு, அப்புறம் தாயார், அப்புறம் விஸ்வக்சேனர், அப்புறம் நம்மாழ்வார், நாதமுனிகள், நம்ம வைஷ்ணவ பரம்பரை அப்படியே வந்துட்டுருக்கோம். அவள் எல்லாரையும் இன்றைக்கி நம்மளுடைய ஆச்சாரியன் வரைக்கும் மனசில் தியானம் பண்ணிட்டு அந்த பலிபீடத்தில் விழுந்து சேவிக்கணும். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை சேவிக்கணும். அதுக்கப்புறம் கருடனை சேவிக்கணும். அதுக்கப்புறம் துவாரபாலகர்களை சேவிக்கணும். அப்படின்னு கிரமத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். அந்த கிரமத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டுறா. நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு ஆரம்பிக்கிறா. ஏன்னா இது வரைக்கும் எழுப்பிண்டு வந்தவா எல்லாருமே தன்னுடைய தோழிகள். நாம்ளே நிறைய பாசுரங்களில் பார்த்தோம், அவள் ஆச்சாரியர்களை பற்றி எவ்வளோ பிரகாசமாக பேசுகிறா ஆண்டாள் பிராட்டின்றதெல்லாம் பார்த்தோம். அதனால் ஆச்சாரியர்களெல்லாம் சேவிச்சுட்டு அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தையும் சேவிக்க போகிறா, வாயில் காப்பானையும் சேவிக்கிறாங்க. அந்த வாயில் காப்பானை கூப்பிடும் பொழுது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னா, அதாவது அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடாம நந்தகோபருடைய கோயில்னு சொல்லக்கூடிய திருமாளிகையை காப்பவனே அப்படின்னு கூப்பிட்றான். ஏன்னா இவர் ராஜா மாதிரி இருக்கிறதுனால அங்கே வேலையாட்கள் மாறிண்டே இருக்கலாம். அதனால் பொதுவாக ஒருத்தரை சொல்லி கூப்பிட்டுட்டா
அவளே மொத்தமாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுமேன்றதுக்காக பொதுவாக அவளுடைய தொழிலை இட்டு கூப்பிடுறா. அது வந்து அவளுக்கு பெருமைனா, நாம் என்றைக்குமே யாருடைய பக்தன், விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுக்கு ஒரு தனி ஒரு பெருமை உண்டு. அந்த மாதிரி யாருக்கு காவல் காக்கிறான் அப்படின்னா நந்தகோபருடைய கோவில் காக்கிறான், கிருஷ்ணனுக்கு காவல் காக்கிறான் அப்படின்னா அவளுக்கு ஒரு பெருமை. அதனால் அவள் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ நந்தகோபன் யார் அப்படின்றதுக்கு தான் நாயகனாய் நின்ற. நாயகன் அப்படின்னா எல்லாரையும் நயிப்பிக்கிறவன், அதாவது நடத்தக்கூடியவன் அர்த்தம். அதாவது இந்த ஆயர்குலத்துக்கு நாயகன் மாதிரி இருக்கக்கூடிய நந்தன். நந்தன்னா சந்தோஷத்தை கொடுப்பவன் அர்த்தம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், கோபர்களுக்கெல்லாம் தலைவன் நந்தகோபன். அப்படிப்பட்ட நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயிலை காப்பவரே. இந்த நந்தகோபன்ற பதத்தை கிருஷ்ணனுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய நந்தகோபருக்கும் சொல்லலாம், கிருஷ்ணனையை கூட சொல்லலாம்னு ஒரு சில வியாக்கியானங்கள் சொல்லுறது. அதாவது ஒரு சில உரையாசிரியர்கள் அபிப்பிராயப்படுறான். அது என்னன்னா, நாயகன் முழுவேழுலகுக்குமாய் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வனெந்தை சீரணங்கமரர் பிறர் பலரும் தொழுதே தனின்னா வாரணத்தை மறுப்புசித்த பிரானென் மாதவனே அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். நாயகன் முழுவேழுலகுக்குமாய் முழுவேழுலகும் தன் வாயகம் புகவைத்து உமிழ்ந்து அவையாய் அப்படின்னு சொல்கிறார். நாயகன்றவன் யார் அப்படின்னா எல்லா உலகத்துக்கும் நாயகன். அந்த நாயகன் இந்த லோகத்தை எல்லாம் சாட்டு தான் வைத்துக்கொள்ள வச்சின்றவன் அப்படின்னு பெருமாளை பற்றி நம்மாழ்வார் பாடும்பொழுது பெருமாளே நாயகன் அப்படின்றது தெரியறது. நந்தகோபன்னா சந்தோஷத்தை கொடுப்பவன். வேதம் சொல்லும் பொழுது ஆனந்தமே பிரம்மமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் நந்தகோபன் கிருஷ்ணன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேனா கிருஷ்ணனுடைய கோயில் காப்பவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுன்னு உரையாசிரியர்களுடைய அபிப்பிராயம். ஏன் கிருஷ்ணனை சொல்லாமல் நந்தகோபரைட்டு சொல்லணும் அப்படின்ற கேள்வியும் வரும். என்றைக்குமே ஆற்றுல ஒரு பெரியவா இருந்தா அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே அவா பேரில் தான் பண்ணணும். இப்போ நாம் ஆற்றுல ஒரு பண்டிகைக்கோ ஆற்றுல ஒரு கல்யாணத்துக்கோ பத்திரிக்கை அடிக்கிறோம் அப்படின்னா ஆற்று பெரியவா யார் இருக்காளோ அவள் பேரில் தான் அடிப்போம். ஏன்னா அதுதான் நம்ம அவளுக்கு கொடுக்க கௌரவம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு எதுடா சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா தன்னுடைய அப்பாவை முன்னிட்டு தன்னிடத்துல வந்தால் தான் பெருமாள் சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக நந்தகோபுரம் முன்னிட்டே இவா போகிறா. ஏன்னா இவா எல்லாருமே கிருஷ்ணனோட பழகினவா. கிருஷ்ணனுடைய மனசு எப்படி போகும் அப்படின்றது இவளுக்கு தெரியும். அதனால் கிருஷ்ணனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த காரியத்தை பண்ணுறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. முதல்ல கோயில் காப்பான்னு சொல்லக்கூடிய வாசல் காப்பான் துவாரபாலகர்களை சேவிக்கிறார். கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. கொடி தோன்றுன்றதுனால இந்த கொடி மரத்தை சொல்கிறது. அங்கே பெருமாள் சன்னதியில் திருமாளிகையில் மேலே கொடி கட்டியிருக்கலாம். அந்த கொடி என்னவா, பெருமாளுக்கு கொடி அப்படின்னா கருடனை தான் பெருமாள் கொடியாக கொண்டுள்ளார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி உண்டு. இப்போது சிவன் எடுத்துட்டா ரிஷபத்வஜன் பேர், அதாவது ரிஷபத்தை கொடியாக கொண்டவன் சிவன். அனுமத்வஜன் அர்ஜுனனுக்கு பேர், அனுமார துவஜமாக கொண்டவன். அந்த மாதிரி பெருமாளுக்கு எது கொடி அப்படின்னா கருடன். அந்த கருட கொடியானது பெருமாளுடைய திருமாளிகையில் நன்னா பட்டொலி வீசி பறக்கிறது. அந்த கொடி என்ன பண்ணுறதான், இவ வரதை பார்த்துட்டு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கான். அதை கம்பன் சொல்லும் பொழுது செழுமணி கொடிகள் கமலச்செங்கன் ஐயன் ஒல்லை வா என்று அழைப்பது போல் தோன்றுதம்மா அப்படின்னு கம்பன் சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மித்திலைக்குள்ள ராமன் விஸ்வாமித்திரரோட வராரான். வரும் பொழுது கன்னிமாடத்தில் சீதை இருக்கா, கன்னிமாடத்தில் பார்க்க போகிறா. அதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த ஊருக்குள்ளே வரும் பொழுதே அந்த மித்திலை நகரத்துடைய கொடி, இங்கே தான்ப்பா உன்னுடைய தர்மபத்னி இருக்கா, அவளை பார்க்கறதுக்காக வா, ஒல்லை வான்னு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அந்த செழுமணி கொடிகளானது கமல செங்கனையனை வா என்று அழைப்பது போல் தோன்றுதம்மான்னுறான். அந்த கொடியிடத்தை ஆடுறது ராமனை வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துதான். அதையே வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் சொல்லும்பொழுது இதே மாதிரி கிருஷ்ணன் கிட்ட துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் பாரத போருக்காக சகாயம் கேட்கறதுக்காக வரா. அப்போ துரியோதனன் வரவை பார்த்துட்டு அந்த கொடி வராதன்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு வில்லிபுத்தூரார் வில்லி பாரதத்தில் பாடுறார். ஆக கொடி தோன்றும் தோரண வாயில் அப்படின்னா இந்த கொடியுடைய பிராதானியத்தை சொல்கிறது. இந்த கொடியுடைய பிராதானியத்தை சொல்கிறது. பிராதானியம்னா முக்கியம்னு அர்த்தம். இன்னொன்றும் நந்தகோபன் ராஜாவாக போனதுனால ராஜாக்கே கொடி உண்டு. அதனால் அவள் ஆற்றுல மாத்திரம் நல்ல பெரிய கொடி ஏற்றி வச்சுருக்கா. அப்படிப்பட்ட கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அது என்னது தோரண வாயில் அப்படின்னா, பெருமாள் ஆற்று வாசலில் தோரணம் கட்டியிருக்கலாம்.
கீழே புள்ளின் வாய் கீண்டானேன்றச்சே பகாசுர விற்த்தாந்தம்னு நம்ம ஒரு கதையை பார்த்தோம். அந்த கொக்குடைய இறகுகள் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எடுத்து அந்த ஆயர் பசங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு தோரணம் கட்டி கிருஷ்ணநாத் வாசலில் கட்டினாலாம். எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு கொக்கு அரக்கன் வந்தான், அவனை கிருஷ்ணன் சம்மாரம் பண்ணிட்டான், அதனால் இது வரவாளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், கிருஷ்ணனை பகச்சிண்டு ஒருத்தர் வந்தான்னா அவாகதியும் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லறதுக்காக அந்த மாதிரி கட்டினான்னு நம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அற்புதமாக தன்னுடைய காவியத்தில் பாடுறார். அப்படிப்பட்ட தோரண வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி இந்த துவாரபாலகர்கள்கிட்ட கூப்பிடுறா, அவகிட்ட உத்தரவு வாங்கிக்கிறா. மணிக்கதவம் தாழ்கிறவாய் அவகிட்ட பிரார்த்திக்கிறா, அப்பா துவாரபாலகர்களே, துவாரபாலகர்கள்லாம் துவாரம்னா வாசல், பாலகர்னா காப்பாற்றுகிறவர்கள் துவாரபாலகர்கள், அப்பா மணிக்கதவம் தாழ்கிறவாய், கிருஷ்ணனுடைய ஆத்து கதவை தயவு செஞ்சு எங்களுக்காக திறந்து கொடுக்கணும். அந்த கதவு எப்படி இருக்குது? மணிக்கதவம். நம்ம தூமணி மாடத்தில் பார்த்தா மாதிரியே இங்கேயும் பலவிதமான மணிகளுடைய அந்த கதவு இருக்குது. மணிக்கதவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு. சரிம்மா நீ கதவை தரன்னு சொல்கிற, நான் எதுக்காக கதவு திறக்கணும் அப்படின்னு இந்த துவாரபாலகர்கள் கேட்குறாலாம். ஆயர் சிறுமியரோமுக்கு, இதை நாங்களாம் வந்திருக்கோம் பார், ஆயர் சிறுமியரோ முக்குன்னு சொல்லுவா, அது பதம் அது இல்லை. ஆயர் சிறுமியரோம் அப்படின்னா பன்மையில் சொல்கிறது ஆயர் சிறுமியர்களுக்காக கதவை திற அப்படின்னு அர்த்தம். ஆயர் சிறுமியரோமுக்கு. சரி எதுக்காக கதவு திறக்கணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் பெருமாள் நேத்திக்கு நாங்கள் நோன்பு நோக்கிறோன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கோ, நான் உங்களுக்கு பறையெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கார், அதுக்காக கதவு தர. இதுக்கு நந்தகோபுரம் இசைஞ்சிருக்கார், எங்கள் பெரியவாள்லாம் நந்தகோபுரக்கிட்டையும் கேட்டிருக்கா, நந்தகோபனும் ஒத்துன்ருக்கார், கண்ணனும் ஒத்துன்ருக்கார், அதனால் எங்களுக்காக கதவு தர அப்படின்னு இந்த ஆயர் சிறுமியர்கள் துவாரபாலகர்கள்கிட்ட சொல்கிறா. அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னலேனா முன்னாடியே மாயன் மணிவண்ணன் அரைப்பறை வாய் நேர்ந்தான் அப்படின்னு பதங்களை அன்வயப்படுத்தணும். முன்னாடி மாயனாகிய மணிவண்ணன், மாயன்ற பதத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக மாயனை மண்ணு பாசுரத்தில் பார்த்தோம். அப்படிப்பட்ட மாயன் கௌஸ்துபமணி போன்ற நீலமணி போன்று நிறத்தை உடையவன் மாயன் மணிவண்ணன் அரைப்பறை வாய் நேர்ந்தான், எங்களுக்காக பறைன்ற வாத்தியம்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். நென்னலே வாய் நேர்ந்தான், அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்? தூயோமாய் வந்தோம். பெருமாள் கைங்கரியத்துக்கு எப்படி வரணுமோ அந்த மாதிரி தூய்மையாய் வந்தோம் அப்படின்னு இவ சொன்னலாம். அதுக்கு துவாரபாலகர்கள் சொல்கிறலாம், சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், பெருமாள் ஒத்துன்ருக்கார், பெருமாள் கூட்டிருக்கார், அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க சரி, ஆனால் இப்போ பெருமாள் தூங்கின்னு இருக்கார், என்னால் பெருமாளை போய் எழுப்ப முடியாது, நான் எழுப்பினா அது என் தொழிலுக்கு பாதகமாக போயிடும், அதனால் கிருஷ்ணன் எழுந்தா விட்டு நான் உங்களை உள்ளே அனுப்புகிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி துவாரபாலகர்கள் சொல்கிறாலாம். அப்பா நீ அவர் எழுந்தா விட்டு நாங்கள் போய் சேவிக்கிறதுக்காக வரல, அவர் எழுந்துக்கிறத சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். துயிலழா பாடுவான், அவன் துயிலழறதை பாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக வந்திருக்கோம். அந்த திருப்பள்ளி எழுச்சியானது எப்படி அந்த சேவை இருக்கும் அப்படின்னா, அதாவது நம் நிகமாந்த மகாதேசிகன் தேவப்பெருமாள் பேரில் வரதராஜ பஞ்சாஷத் அப்படின்னு சொல்லி வரதராஜ பெருமாள் பேரில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். பெருமாள் சயனிச்சுண்டு கார்த்தால் எழுந்துக்கும் பொழுது அவர் கழுத்தில் நாச்சிமார்களுடைய வலைத்தழும்பு வளையல்களுடைய ரேக்கை இருக்கான். அந்த ரேக்கையானது பெருமாள் கழுத்துக்கு ஒரு ஆபரணம் பூட்டின மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அந்த விஸ்வரூப சேவை, அதாவது நீ பனிபதி சயனியாத், நீ பனிபத்தியிலேருந்து எழுந்துக்கும் பொழுது, பனிபத்தினா பாம்பு, பாம்புலேருந்து நீ எழுந்துக்கும் பொழுது உன் கழுத்தில் அந்த வலைத்தழும்பு இருக்குமே, அந்த வலைத்தழும்பை சேவிக்கணும், அந்த வலைத்தழும்பு என் மனசில் எப்பையும் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகன் வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்குறார். அதே மாதிரி அந்த சேவையை நாங்கள் சேவிக்கணும், அந்த சேவையை சேவிக்கும் பொழுது பள்ளி எழுந்தருளா ஏன்னு நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடணும், துயிலழா பாடுவான், அதனால் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அம்மான்னு இங்கே அந்த காவல் காப்பானை கூப்பிட்ற அம்மானா வெறும் தாயார்களை மட்டும் கூப்பிட மாட்டான், மரியாதைக்குரியவர்களை எல்லாரையும் அம்மானு தான் கூப்பிடுவா. பல இடங்களில் பல ஆழ்வார்கள் பெருமாளை அம்மானு கூப்பிட்டுருக்கா. பெருமாளைனா நம்மளுக்கு தாய், அதே பாவத்தில் பெருமாளுடைய கைங்கரியப்பரர்களையும் இவா அம்மா முன்னம் மாற்றாதே, நீ அதை உன் வாயால் மாட்டேன்னு சொல்லாத, நீ நேய நிலை கதவம் நீக்கு, ஆசையோடு எங்களுக்காக அந்த கதவை நீக்கி கொடு, நாங்கள் பெருமாளுடைய விஸ்வரூப சேவையை சேவிக்கணும். ஏன்னா மேல் பாசுரங்களில் பெருமாள் தாயாருடைய அந்த சேத்தி எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டாள் முந்து முதகளித்தன் குத்து விளக்கரிய பாசுரத்தில் அனுபவிக்க போகிறா. அப்போது நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியுடைய சேவை எப்படி இருக்கும் அப்படின்றத நன்றாக அனுபவிப்போம்.
ஆகவே இந்த 16வது பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளுடைய கைங்கரியப்பரர்களான துவாரபாலகர்களை முன்னிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை பிராட்டியெல்லாம் எழுப்ப போகிறா. அதையெல்லாம் மேல் வரும் பாசுரங்களில் பார்ப்போம். இப்போது துவாரபாலகர்களை ஆண்டாள் எவ்வளோ அழகாக எழுப்பினா அப்படின்றத நாயகன் பாசுரத்தில் அனுபவித்தோம். சதமகமன நீலாச்சாரு கல்லாரகஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினீதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானः கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமः.